கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். ஆண்டவர் ஈவாய் கொடுத்திருக்கின்ற பரிசுத்த வாரம் செவ்வாய்க்கிழமைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கின்றேன். பரிசுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை நடந்த நிகழ்வுகளை நாம் கற்றுக்கொள்ள ஆண்டவர் இரக்கம் செய்வாராக. பட்டுப்போன அத்திமரம், த விதர்ட் ஃபிக் ட்ரீ. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பெத்தானியாவை விட்டு எருசலேமுக்கு அதிகாலையில் செல்லும்போது மார்க்கு 16ஆம் அதிகாரம் 20-21 வசனங்களிலே இந்த நிகழ்வு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து இயேசுவை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு கிறிஸ்து அவர்களை நோக்கி, விசுவாசமுடைய பக்தருக்கு மலை போல் வரும் தடைகளும் பிரச்சனைகளும் சூரியனை கண்ட பனி போல் நீங்கி போகும். ஆண்டுடைய சித்தப்படி விசுவாசத்தோடு எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள். மேலும் ஆண்டவரிடம் நாம் ஏறெடுப்பது விசுவாச ஜெபமாய் இருந்தாலும் சகோதரனின் குற்றத்தை மன்னித்த பின்னரே செய்ய வேண்டும் என்கின்றார். ஏனெனில் ஆண்டவர் மாய்மாலமான அத்திமரத்தை சபித்தது போல மற்றவர்களை சபித்து அல்ல, மன்னித்தே விசுவாச விண்ணப்பத்தினால் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என்றும், பிறர் குற்றத்தை மன்னியாதவர்கள் தங்களது ஜெபத்தின் பலனை இழந்து போவதும் அன்றி தேவ கிருபையால் உண்டாகும் பாவ மன்னிப்பையும் சுதந்திரிக்க முடியாது என்று போதித்தார். தேவாலயத்தில் கிறிஸ்துவின் உபதேசம், ஜீசஸ் டீச்சிங் இன் த டெம்பிள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் கூடி வரும் மக்களுக்கு போதனை செய்வது வழக்கம். ஆண்டவரின் நடத்தையிலும் செயல்பாட்டிலும் குற்றம் கண்டறிய முடியாத பரிசேயர்கள், ஏரோதியர்கள், சதுசேயர்கள் அவருடைய பேச்சில் குற்றம் கண்டுபிடிக்க வகை தேடினர். பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும், த சீஃப் பிரீஸ்ட் அண்ட் எல்டர்ஸ், வேதபாரகர் எனப்பட்டோர் யூத சமயத்தின் ஒழுங்குகளை போதிப்பவர்களாகவும் வேத வசனத்திற்கு விளக்கம் அளிப்பவர்களாகவும் இருந்தனர். பிரதான ஆசாரியர்கள் ஆலய நிர்வாகத்தின் தலைவர்களாக இருந்தனர். மூப்பர்கள் சனகரீம் சங்கத்தின் உறுப்பினர்களாக இருந்தனர். யாத்ராகமம் 12:3-6 வசனங்களிலே நாம் காண்கின்றபடி யூதர்கள் பஸ்கா ஆடுகளை ஆபிப் மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 14ஆம் நாள் வரை அவைகள் பழுதற்றதா இருக்கிறதா என பரிசோதிக்க வேண்டியது அவசியம். ஏனெனில் ஆட்டுக்குட்டியில் யாதொரு பழுதாகிலும் காணப்படுமானால் அந்த பலி செலுத்தப்படக்கூடாது. நமது ஆண்டவரும் தேவ ஆட்டுக்குட்டியாக அவரை பகைத்து வெறுத்த யூத மத தலைவர்களால் பரிசோதிக்கப்பட்டார் என்ற போதிலும் அவரில் யாதொரு பழுதும் காணப்படவில்லை. ஆண்டவரும் அவரிடம் கேள்வி கேட்டு அவர்களை பரிசோதித்தார். அவர்கள் தங்கள் குறைகளை உணர தங்கள் நிர்பந்தமான நிலைமையை காண வாய்ப்பளித்தார். அவரிடம் கேள்விகளை கேட்டு அவர்கள் இருதயங்களில் இருந்த அறியாமை, வெறுப்பு மற்றும் அவிவிசுவாசத்தை வெளிப்படுத்தி காட்டினார். என்றாலும் அவர்களுடைய இருதயம் கடினப்பட்டு கொண்டு வந்ததே தவிர தங்கள் பாவங்களை உணர்ந்து மனம் திரும்பவில்லை. ஆண்டவரின் அதிகாரத்தை குறித்ததான கேள்வி, கொஸ்டியன் ஜீசஸ் அத்தாரிட்டி. நமது ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்திலும் சுத்திகரித்தது ஒரு பரபரப்பான நிகழ்ச்சியாக பொதுமக்களுடைய கவனத்தையும் மத அமைப்புகளின் கோபத்தையும் உண்டாக்கினது. ஆண்டவர் தமது ஊழியத்தை தினந்தோறும் ஆலயத்தில் பயன்படுத்தியதே பிரதான ஆசாரியர், வேதபாரகர், மூப்பர் ஆகியோரை ஆத்திரமடைய செய்தது. ஆகவே இவர்கள் ஆண்டவரிடம் வந்து, நீர் எந்த அதிகாரத்தினால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவர் யார்? அதை எங்களுக்கு சொல்லும் என்று கேட்கின்றனர். அதாவது தேவாலயத்தில் அனைவரின் முன்பாக இப்படி செய்வதற்கு சமய பெரியோரிடமிருந்து அனுமதி உள்ளதா என்பதே கேள்வி. அவர் தமக்கு கடவுள் கொடுத்த அதிகாரம் உண்டு என்று ஒப்புக்கொள்வார் என்று எண்ணினார்கள். அவர் அப்படி ஒப்புக்கொண்டால் அவரை சனகரீம் சங்கத்தின் முன் நிறுத்தி அவருடைய அதிகாரத்தை நிரூபிக்கும் காரணங்களை கேட்டு தேவதூஷணம் என்று குற்றம் சாட்டலாம் என்று எண்ணினார்கள். பொறுமையின் சிகரமாகிய அன்பின் ஆண்டவர் தம் அதிகாரத்தை குறித்த கேள்வி கேட்டவர்களிடம் அன்போடும் பொறுமையோடும் பதிலளிக்கிறார்.
ஒரு கேள்விக்கு பதிலாக இன்னொரு கேள்வி எழுப்புவது யூதர்களிடையே காணப்பட்ட ஒரு பழக்கம். ஆகவே ஆண்டவர் அவர்களிடம், நானும் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை கேட்கிறேன், அதை எனக்கு சொல்வீர்களானால் நானும் இன்ன அதிகாரத்தினாலே இவைகளை செய்கிறேன் என்று உங்களுக்கு சொல்லுவேன். இயேசு கிறிஸ்து மத தலைவர்களிடம், யோவான் தனது அதிகாரத்தை யாரிடமிருந்து பெற்றான்? தேவனிடமிருந்தா மனிதனிடமிருந்தா என்று வினவுகிறார். இயேசு கிறிஸ்து அவர்களை பின்னோக்கி யோவான் ஸ்நானகனை குறித்து வினா எழுப்பியதற்கு காரணம் உண்டு. யோவான் ஸ்நானகன் இயேசு கிறிஸ்துவை தேவ ஆட்டுக்குட்டி என்று அறிமுகப்படுத்தியிருந்தார். ஆகவே யோவானை புறக்கணிப்பது ஆண்டவரை புறக்கணிப்பது. ஏனென்றால் அக்கால மக்கள் யோவான் ஸ்நானகனை ஒரு பெரிய தீர்க்கதரிசி, தேவனிடம் அதிகாரம் பெற்றவர் என்ற நம்பிக்கையில் இருந்ததால் தாங்கள் விரித்த வலையில் தாங்களே சிக்கிக் கொண்டதை உணர்ந்து தப்பிக்கும் விதத்தில் எங்களுக்கு தெரியாது என்று பதில் கூறினார்கள். வேதபாரகர் மூப்பர்களின் கேள்வி அவர்களது வஞ்சகத்தன்மையையும் பதில் கூறாமல் விட்டுவிட்டதில் நேர்மையற்றவர்களாகவும் நடந்து கொண்டனர் என்பதை தெளிவுபடுத்துகிறது. உண்மையில் யோவானின் அதிகாரம் யாரிடத்திலிருந்து வந்தது என்பது தெரியும், ஆனால் வெளிப்படையாக அறிக்கையிட தயங்கினர். ஆகவே ஆண்டவரும் தமது அதிகாரம் யாரிடம் இருந்து வந்தது என்பதை வெளிப்படுத்த மறுத்துவிட்டார். ஏரோதியரும் பரிசேயரும், ஹெரோதியன்ஸ் அண்ட் பரிசீஸ். ஏரோதியர்களும் யூதர்களாய் இருந்த போதிலும் ரோம அரசின் மதிப்பை பெற விரும்பி ரோம பேரரசுக்கு ஆவலாய் இருந்து வந்தனர். எனவே வரி கொடுப்பதை ஆதரித்தனர். செல்வந்தரான இவர்கள் ஏரோதுவை ஆதரித்தனர். ஆகவே ஏரோதியர் என்று அழைக்கப்பட்டார்கள். பரிசேயர்கள் எழுதப்பட்ட பிரமாணங்களை மாத்திரமல்ல, வேதபாரகரின் பாரம்பரியத்தையும் மிகவும் திட்டமாய் கைக்கொண்டவர்கள். பரிசேயர்கள் அந்நிய அரசாட்சியை விரும்பாதவர்கள், சுய ஆட்சிக்காக போராடுபவர்கள். இவ்விரு கட்சியினரும் இணைந்து இயேசு கிறிஸ்துவை சோதித்தார்கள். பரிசேயர் பிரமாணங்களோடு வேதபாரகரின் பாரம்பரியத்தையும் மிகவும் திட்டமாய் கைக்கொண்டவர்கள். பூமியிலே ராஜ்யத்தை ஸ்தாபித்து அதன் மேல் அரசாளும் மேசியாவுக்காக பரிசேயர்கள் காத்திருந்தனர். மரித்த பின் சரீரத்துக்கு உயிர்த்தெழுதல் உண்டு என்பதும் ஆத்துமா நித்திய வஸ்து என்பதும் அவர்களது கோட்பாடு. இவ்விரு கட்சியினரும் ஆண்டவரிடத்தில் ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ என்று கேட்டார்கள். மத்தேயு 22 அதிகாரம் 15 முதல் 22 வசனங்களிலே அவைகளை காண முடியும். அவர்கள் கேட்ட கேள்வி மகா தந்திரமானது. வரி கொடுப்பது நியாயம் என்றால் பரிசேயர் கோட்பாட்டுக்கு விரோதமாகும். வரி கொடுப்பது இல்லை என்றால் ஏரோதியர் கோட்பாட்டுக்கு விரோதமாகும். எப்படியாகிலும் 2 பதிலில் ஒன்று கட்டாயமாக சொல்லியாக வேண்டும். அதன் மூலம் அவரை குற்றப்படுத்தலாம் என்று கேள்வி கேட்கப்பட்டது. பாலஸ்தீனாவில் அச்சமயம் 2 வித நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டது. ஒன்று பழைய எபிரேய நாணயம், இது தேவாலய பணிவிடைக்குரிய வரிப்பணம். இரண்டாவது டெனேரியஸ் என்ற ரோம பணம். மத்தேயு 22 அதிகாரம் 18 உள்ளபடி இயேசு அவர்களது துர்க்குணத்தை அறிந்து டெனேரியஸ் என்று அழைக்கப்படும் வரி பணத்தையே காண்பியுங்கள் என்றார். அதில் ரோம ராயனுடைய தலையும் யூதேயா ஜெயிக்கப்பட்டது இப்படிக்கு அகுஸ்துராயன் என்று எழுதியிருந்ததை அவரிடம் காட்டி, இது யாருடையது என்றார். அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அப்படி என்றால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். தேவனுடையது எது? அவருடைய சாயலால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன், அவனுடைய சரீரம், ஆத்மா, இவைகளை ஆண்டவரிடம் மீண்டும் ஒப்படைக்க வேண்டியதை குறிப்பிட்டார். ஆகையால் நாம் நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அதுவே புத்தியுள்ள ஆராதனை என்பதை ரோமர் 12 அதிகாரம் 1 வசனத்திலே காண முடியும். நாம் உபயோகிக்கும் நாணயங்களில் ராஜமுகம் பெயரும் இருந்த போதிலும் அந்த உலோகமானது பூமியிலிருந்தே எடுக்கப்பட்டது. அப்படி என்றால் இந்த பூமியை படைத்த ஆண்டவருக்கு நம்முடைய பொருளாலும் செயலாலும் அவருடைய ஊழியங்கள் உலகமெங்கும் அறிவிக்கப்பட நாம் முயற்சிக்க வேண்டும். தேவனுடையதை தேவனுக்கு செலுத்துங்கள். சதுசேயர், சதுசீஸ். பரிசேயரும் ஏரோதியரும் இயேசு கிறிஸ்துவை விட்டு போன பின்பு சதுசேயர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். சதுசேயர்கள் வேதாகமத்தில் உள்ள மோசேயின் 5 ஆகமங்களை மாத்திரம் ஏற்றுக்கொண்டவர்கள்.
தூதர்களையோ மனுஷர்கள் உயிர் தெழுதலையோ விசுவாசிப்பதில்லை. இதை குறித்ததான பதிவு அப்போஸ்தலர் 23 நாம் காண முடியும். இவர்கள் உயிர்த்தெழுதல் கிடையாது என்று சாதிப்பவர்கள். அது குறித்து அநேக வேளையில் வரும் வாக்குவாதங்களில் பரிசேயரின் கோட்பாடுகளினால் பரிசேயரை ஜெயிப்பவர்கள். உயிர்த்தெழுதல் யாருக்கு மனைவி? கொஸ்டின் அபவுட் ரிசரக்ஷன் அண்ட் மேரேஜ். மத்தேயு 22 முதல் 30 முடிய இந்த பகுதி நமக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சதுசேயர் கேட்ட கேள்வி 2 தப்பிதங்களை கொண்டதாய் அமைந்துள்ளது. உயிர்த்தெழுதலில் மனுஷர் ஜென்ம சரீரத்தோடு எழுந்திருப்பார்கள் என்பது, அப்பொழுது நியாயப்பிரமாணம் அமலில் இருக்கும் என்பது. அவர்களின் தவறான எண்ணங்களை அறிந்த இயேசு கிறிஸ்துவோ உயிர்த்தெழுதலில் கொள்வினையும் கொடுப்பனையும் இல்லை, அவர்கள் பரலோகத்தில் தேவ தூதரை போல் இருப்பார்கள் என்று அவர்கள் வேத வசனப்படி கேட்ட வினாவிற்கு வேதத்தின் அடிப்படையிலேயே பதிலளித்தார். நியாயப்பிரமாணத்தில் எந்த கற்பனை பிரதானமானது? த கிரேட்டஸ்ட் கமாண்ட்மெண்ட் இன் த லா. மதத்திற்கும் அரசுக்கும் உள்ள தொடர்பு, இம்மைக்கும் மறுமைக்கும் உள்ள தொடர்பு சம்பந்தமான கேள்விகளுக்கு பதிலளித்த கிறிஸ்துவிடம் தேவனுக்கும் நமது அயலகத்தாருக்கும் உறவு பற்றி சதுசேயருக்கு சரியான பதிலளித்த பின் நியாய பிரமாணத்திலிருந்து வினா எழுப்பப்பட்டது. ஏனெனில் வினாவிற்காக மோசே மூலமாக இஸ்ரவேலுக்கு 613 நியாயப்பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது. அவைகளில் 248 இவைகளை செய்யலாம் என்கிறதும் 365 இவைகளை செய்யக்கூடாது என்கிறதும் உள்ளடங்கும். நியாய சாஸ்திரிகள் கற்பனைகளில் பிரதான கற்பனை எது என்று வினா எழுப்பினர். ஏனெனில் அந்த ஒரு கற்பனையை கடைபிடித்து நித்திய ராஜ்யத்தை சுதந்திரிக்க எண்ணினார்கள். ஆனால் ஒரு கற்பனையை மீறுகிறவன் எல்லா கற்பனைகளையும் மீறுகிறான் என்பதை உணராதிருந்தார்கள். உடனடியாக ஆண்டவர் தேவனிடத்தில் அன்பு கூறுதல், உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பின்னிடத்திலும் அன்பு கூறு, இந்த 2 கற்பனைகளிலும் முக்கியமான அன்பு கூறுதல் நியாயப்பிரமாணம் முழுவதையும் தீர்க்க தரிசன வசனங்களையும் உள்ளடக்கியது என்று அறிவித்தார். ஏனெனில் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். ஆதலால் அன்பு நியாயப்பிரமாணத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. ரோமர் 13 இதை காண முடியும். இயேசு கிறிஸ்துவின் எதிர்கேள்வி மத்தேயு 22 முதல் 46 முடி. ஜீசஸ் கவுண்டர் கொஸ்டியன்ஸ். வேதங்களை எல்லாம் தங்களுக்கு மாத்திரமே நன்றாக தெரியும் என்ற பெருமை பாராட்டும் கூட்டமாகிய பரிசேயரிடம் கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று விரும்பினார். 2 சாமுவேல் 7 சங்கீதம் 78 முதல் 72 மீகா 5:2 அவர்கள் தாவீதின் குமாரன் என்கிறார்கள். சங்கீதம் 110 மேற்கோள் காட்டி தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்க அவனுக்கு அவர் குமாரனாயிருப்பது எப்படி என்றார். உலக இரட்சகர் மனுஷத்தன்மையின்படி தாவீதுக்கு ஆண்டவராயும் இருக்கிறார் என்று அறியாதிருந்த பரிசேயர்கள் கேள்வி கேட்க துணியவில்லை. நமது ஆண்டவர் ஞானத்தின் உறைவிடம், கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். மூடர் ஞானத்தையும் போதகத்தையும் அசட்டை பண்ணுகிறார்கள் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். மாயக்காரரான வேதபாரகர் பரிசேயரை இயேசு கிறிஸ்து கண்டித்தார். ஜீசஸ் கண்டம்ஸ் டு ஸ்கிரைப்ஸ் அண்ட் பரிசீஸ். மாயக்காரான வேதபாரகர் பரிசேயரிடம் காணப்பட்ட பல குறைகளையும் மாய்மாலத்தையும் மத்தேயு 23 முதல் 36 தெளிவாக காண முடியும். தசம பாகத்தை தவறாது செலுத்தியும் நீதியும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டால் அதில் பலன் இல்லை. மேற்கண்ட வசனங்களை வாசித்து நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். வேதபாரகரும் பரிசேயரும் மோசே தந்த பிரமாணங்களோடு சில பிரமாணங்களை இணைத்து கொண்டு அதன்படி செயல்படுகிறவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற தவறான போதனைகளை போதித்தனர். வேதபாரரும் பரிசேயரும் மக்கள் தங்களை அதிக பக்திமான்கள் என்று எண்ணவும் இன்னும் அதிகமாக மதிக்கவும் பாராட்டவும்
நீண்ட ஜெபங்களை செய்தனர். இவ்வளவு நீண்ட ஜெபம் செய்பவர்கள் நம்மை ஏமாற்றுவார்களா என்று மக்கள் எண்ணினர். எனவே ஆட்டுத்தோலை போர்த்திய ஓநாய்களாக தங்களையும் தங்கள் குடும்பத்தையும் வளர்த்து கொள்ள ஜெபத்தை தவறாக பயன்படுத்தி கொண்டனர். அவர்களை பார்த்து இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஐயோ என்கின்றார். வேதபாரகரும் பரிசேயரும் வாழ்வின் உண்மையான மதிப்புகளுக்கு குருடராயிருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு பிரமாணப்படி ஆணையிடுகிறவன் அதை நிறைவேற்ற வேண்டும். என்னாகும் 30 உபாகமம் 23 21. ஆனால் வேதபாரகரும் பரிசேயரும் தேவன் பேரில் இடாத ஆணைகளை நிறைவேற்ற வேண்டிய அவசியமில்லை என்று கருதினார்கள். எனவே வானத்தின் மீதிலும் பூமியின் மீதிலும் சத்தியம் பண்ணுவார்கள். ஏசாயா 66:1 காண முடியும். வானம் தேவனுடைய சிங்காசனம், பூமி அவருடைய பாதப்படி என்பதை மறந்து செயல்பட்டார்கள். மேலும் தேவாலயத்தின் பேரில் சத்தியம் செய்தல், பலிபீடத்தின் மேல் சத்தியம் பண்ணுதல் தவறல்ல என்றும், தேவாலயத்தின் பொன்னின் மீதிலோ பலிபீடத்தின் காணிக்கையின் மீதிலோ சத்தியம் செய்தால் அவன் கடனாளி என்கின்ற தவறான காரியம் போதிக்கப்பட்டிருந்தது. தேவாலயத்தின் பொன்னை காட்டிலும் தேவாலயம் சிறந்தது, பலிபீடத்தின் மேலுள்ள காணிக்கையை காட்டிலும் பலிபீடம் சிறந்தது. எப்படியெனில் தேவாலயம் என்றால் அதன் பொன்னும், பலிபீடம் என்றால் காணிக்கையும் உள்ளடங்கிவிடும் என்பதை ஏனோ அறியாதிருந்தார்கள் வேதபாரரும் பரிசேயர்களும். ஜனங்கள் தசமபாகத்தை மாத்திரம் செலுத்தினார்கள். அவர்கள் வாழ்விலோ நீதி, இரக்கம், விசுவாசம், உண்மை, தேவ அன்பு இவைகளை விட்டுவிட்டனர். பஸ்கா பண்டிகை நாட்களில் யூதர்கள் தங்கள் இல்லங்களையும் சுற்றுச்சுவர்களையும் குறிப்பாக கல்லறைகளையும் வெள்ளடிப்பது உண்டு. அவைகள் பண்டிகை காலத்தில் புதுப்பொலிவை தருவதோடு மட்டுமின்றி தங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாமல் இருக்கவே இந்த முயற்சி. யூதர்கள் செத்த பிரேதங்களையோ அல்லது செத்ததுடன் சம்பந்தப்பட்டதையோ தொட்டால் தீட்டுப்பட்டு விடுவார்கள் என்பது என்னாகமம் 19 சொல்லப்பட்டிருக்கின்ற நிகழ்வு. தேவாலயத்திற்குள் அவர்கள் கடந்து செல்ல முடியாது. எனவே தெரியாமல் கூட தீட்டுப்பட்டுவிடக்கூடாது என்று கல்லறைகள் பளிச்சென தெரியும் வகையில் வெள்ளை அடிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இயேசு கிறிஸ்து இதையே எச்சரித்தார். வெளிப்புறம் பார்க்க அவர்கள் ஆவிக்குரிய ஜீவனும் ஆரோக்கியம் உள்ளவர்கள் போல் தோன்றினர். ஆனால் உள்ளேயோ ஆவியில் மரித்தவர்களாக, பலவித பாவ அசுத்தங்கள் நிறைந்தவர்களாக காணப்பட்டனர். ஆடையில் தூய்மையை அல்ல, அர்ப்பணிப்பில் உண்மையையும் வாழ்வில் தூய்மையையும் காட்டுவோம். மத்தேயு 5:8 உள்ளபடி இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். எருசலேமுக்கான புலம்பல், லாமெண்டேஷன் ஓவர் ஜெருசலேம். இயேசு கிறிஸ்து தமது சீஷர்களுடன் எருசலேம் பட்டணத்தின் தெருவழியாய் நடந்து கீதரோன் ஆற்றை கடந்து பெத்தானியாவுக்கு போகும் வழியாய் சென்று ஒலிவமலையின் மேல் ஏறி உட்கார்ந்தார். அங்கிருந்து பார்க்கும்போது எருசலேம் பட்டணமும் அதன் தேவாலயமும் நன்றாக தெரியும். அப்பொழுது அவருடைய சீஷர்களில் பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயா ஆகிய 4 பேரும் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று வினவினார்கள். சீஷர்களின் எண்ணம் எருசலேமின் அழிவும் உலகத்தின் முடிவும் ஒரே நேரத்தில் நடக்கும் என்று நினைத்ததுதான். அவர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலாக ஆண்டவர் தேவாலயம் மற்றும் எருசலேம் பட்டணத்தின் அழிவையும் தம்முடைய 2ஆம் வருகைக்குரிய அடையாளங்களின் குறித்து தீர்க்க தரிசனங்களை தெளிவாக கூறுகின்றார். தம்முடைய 2ஆம் வருகையின் காலத்தில் நடைபெறும் அடையாளங்களாக சொன்ன அனைத்து தீர்க்க தரிசனங்களும் பூமி அதிர்ச்சிகள், இயற்கையில் மாற்றங்கள், யுத்தங்கள், கலகங்கள், பஞ்சங்கள், அன்பு தணிந்து போதல் அனைத்தும் தவறாமல் இப்போது நடந்து ஏறி வருகிறது என்பதை கண்டு ஆண்டவர் வரும் நாளையோ நேரத்தையோ பிதாவானவர் தவிர வேறு யாரும் அறிய முடியாது. எனினும் நடைபெற்று கொண்டிருக்கும் சம்பவங்களை கொண்டு ஆயத்தமாய் இருப்பதன் மூலம் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில் நாம் அவரை மகிழ்ச்சியுடன் எதிர்கொள்ள முடியும் என்பது நிச்சயம். பலமுறை வாய்ப்பளிக்கப்பட்டும் மனம் திரும்பாத எருசலேம் பட்டணத்தையும்
தேவாலயத்தின் அழிவையும் ஆண்டவர் முன்னறிவித்தார். மத்தேயு 23 அதிகாரம் 36 முதல் 39 மத்தேயு 24 அதிகாரம் முதல் 2 வசனங்கள் குறிப்பிட்டப்பட்டபடி 40 வருஷங்களுக்குள் அது நிறைவேறியதாக சரித்திரம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாமும் இன்று கிடைக்கும் எச்சரிப்பின் சத்தத்தை உணர்ந்து உன்னதரிடம் கோழி குஞ்சுகளைப் போல அடைக்கலமாகி பாதுகாக்கப்படுகிறோமா, அல்லது கழுகின் வஞ்சக வலையில் விழுந்து மாண்டு போகிறோமா என்பதை உணர்ந்து உன்னதரண்டை வர அழைக்கப்படுகிறோம். நீங்கள் நினையாத நாளிகையில் மனுஷகுமாரன் வருவார், ஆதலால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள் என்ற மத்தேயு 24 அதிகாரம் 44 உணர்ந்து பின்பற்றுவோமாக. உவமைகளை குறித்து ஆண்டவர் போதித்தார். மத்தேயு 25 அதிகாரம் முதல் 46 வசனங்களிலே இந்த உவமைகள் கற்றுத்தரப்பட்டிருக்கின்றது. இந்த மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 25 அதிகாரம் முதல் 13 வசனங்களிலே 10 கன்னிகளின் உவமையும், 14 முதல் 30 வசனங்களிலே தாளந்துகளின் உவமையும், 25 அதிகாரம் 31 முதல் 46 முடிய செம்மறியாடு வெள்ளாடுகளின் உவமையையும் நாம் காண முடியும். முதல் 13 வசனங்கள் ஆவிக்குரிய நிலையில் ஆயத்தமாய் இருப்பதை குறித்தும், 14 முதல் 30 வசனங்களிலே திறமைகள் வாய்ப்புகள் சரியாக பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை குறித்தும், 31 வசனம் முதல் 46 முடிய கர்த்தருடைய மக்களுக்கு உதவி செய்வது நம்மேல் விழுந்த கடமை என்பதையும் இந்த பகுதி மிகவும் தெளிவாய் கற்றுத்தருகிறது. 10 கன்னிகைகள், பேரபிள் ஆஃப் 10 விர்ஜின்ஸ், யூதர்களின் திருமணம் சார்ந்த நிகழ்ச்சிகள் ஒரு வார காலமாக நடப்பதாக நியாயாதிபதிகள் 14 அதிகாரம் 12 நாம் காண முடியும். இரவில் மணவாளன் தன் நண்பர்களுடன் மணவாளி வீட்டிற்கு போய் அவளை அழைத்து கொண்டு மேலதாளத்துடன் தன் வீட்டிற்கு போவான். பெண்ணோடே கூட சில தோழி பெண்களும் கூட போவார்கள் என்பதை சங்கீதம் 45:14 காண முடியும். திருமணம் செய்யாத கன்னி பெண்கள் இவரின் வருகைக்காக வழியிலிருந்து தீவெட்டிகளை பிடித்து கொண்டு காத்திருப்பார்கள். பிறகு எல்லாரும் மனைவீட்டிற்கு போய் மகிழ்ச்சியுடன் விருந்து சாப்பிடுவார்கள். அந்த சமயம் மற்றவர்கள் வராதபடி கதவுகள் அடைக்கப்படும். 10 கன்னிகைகளில் 10 பேரிடம் தீவெட்டி இருந்தது, அதாவது வெளிபக்தி இருந்தது. ஆனால் 5 பேர்களிடம்தான் தொடர்ந்து பிரகாசிக்க செய்யும் எண்ணெயாகிய உள்பக்தி இருந்தது. ஆதலால் ஆயத்தமாய் இருந்தவர்கள் மாத்திரம் வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். ஆண்டவரின் வருகையை எதிர்நோக்கி இருக்கும் நீங்கள் ஞானஸ்நானம், திடப்படுத்தல், தவறாது சங்கம் செலுத்துதல், ஆலய ஆராதனையில் பங்கேற்றல் என்ற அநேக வெளிபக்தி உடையவர்களாய் இருக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே இயேசு கிறிஸ்து சிலுவையில் எனக்காக பாடுபட்டார் என்று விசுவாசித்து இரட்சிப்பென்னும் உள்ளான பக்தியை பெறவில்லை என்றால் அவரின் வருகையில் உடன் செல்ல முடியாது. இதுவே இரட்சணியத்தினால் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள். தாளந்துகளின் உவமை, பேரபிள் ஆஃப் டேலண்ட்ஸ். யூதர்களின் நாணய மதிப்புப்படி ஒரு தாளந்து என்பது 60 மினா ஆகும். ஒரு மினா என்பது 855.20 ரூபாய் ஆகும். நமக்கு ஒவ்வொருவருக்கும் சிறிதானதோ பெரிதானதோ தாளந்துகள் நிச்சயமாய் கொடுக்கப்பட்டிருக்கும். அந்த தாளந்துகள் மூலமாக அதிகமான லாபத்தை அல்ல, பெற்றதற்குரிய தாளந்துகளில் மதிப்பீட்காவது நாம் ஒப்பு கொடுக்கும் போது தேவனின் சந்தோஷத்தில் நாம் பிரவேசிக்க முடியும். இல்லையெனில் அழுகையும் பட்கடிப்பும் உள்ள இடத்திற்குள் தள்ளப்படுவோம். செம்மறியாடு வெள்ளாடு ஓமை, பேரபிள் ஆஃப் ஷீப் அண்ட் கோட்ஸ். செம்மறியாடு சன்மார்க்கரையும் வெள்ளாடு துன்மார்க்கரையும் குறிக்கிறது. நல்லோரும் தீயோரும் இவ்வுலகத்தில் ஒன்றாயிருந்தாலும் மறுமையில் நிச்சயமாய் பிரிக்கப்படுவார்கள். மத்தேயு 3 அதிகாரம் 12 இன்று நீங்கள் எந்த ஆடுகளின் கூட்டத்தில் இருக்கிறீர்கள் என்பதை உணர்ந்து, நானே நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆடுகளும் தன் மெய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. ஆண்டவர் அழைத்தும் எச்சரித்தும் வரவில்லை என்றால் பட்சிக்கும் ஓநாய்களால் நிச்சயம் பாதிப்பு உண்டு என்பதை உணர்ந்து நல்ல மெய்ப்பனின் மந்தையில் சேர்த்து கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தை முன்னறிவித்தார்.
Jesus announces his crucifixion. இயேசு கிறிஸ்து உவமைகளை சொல்லி முடித்த பின்பு தம்முடைய சீஷரிடம் தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்புக் கொடுப்பதை பற்றி சொல்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதவிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராயிருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் சேரும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசனை தண்டையில் சேரக்கடவோம். எபிரேயர் 4:15-16 வசனங்களில் சொல்லப்பட்ட வசனங்களை நினைத்து செயல்பட அழைக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து மட்டுமே நடத்தையிலும் செயலிலும் வாக்கிலும் வல்லமையிலும் குற்றமில்லாதவர், குற்றவாளி ஆக்க முடியாதவர். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கின்றோம். உம்மை போல எங்கள் நடக்கையிலும் செயலிலும் வாக்கிலும் வல்லமையிலும் குற்றமில்லாது காணப்பட எங்களை தகுதிப்படுத்தும் என்று அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நன்மையினால் நிரப்புவாராக. ஆமென்.